people keep asking you to Vijay மாதிரி mimicry பண்ணுங்கன்னு நிறைய ஷோஸ்ல தே டிவி ஷோஸ் ஆல்சோ தே லைக் ஆர் யூடியூப் ஷோ சேனல்ஸ் தே ஆஸ்க் யூ உங்களை பண்ண சொல்லுவாங்க. அது யூ கெட் டயர்ட் ஆஃப் இட் சம்டைம்ஸ் பிகாஸ் அது ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஃபன் எலிமெண்ட் மாதிரி கேட்குறாங்க. டு சம்டைம்ஸ் ஃபீல் தட்? அப்படி இல்லை. இப்போ ஏதாவது பண்ண இப்போ லாஸ்ட் டைம் இப்போ இருக்கு என்ன அந்த நம்ம பொன்னியின் செல்வன் அது ரொம்ப வைரல் ஆடியோ லான்ச் டைமில் அது அது ப்ரிப்பேர் பண்ணி அந்த டைமில் நம்ம ஒன்றும் கிடையாது. நானும் ஆஸ் அன் ஆடியன்ஸாக உட்காந்துருக்கேன். 6:30 தொடங்க வேண்டிய ஃபங்க்ஷன் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருமா வரத்துக்கு கொஞ்சம் மதுரையிலேருந்து காரில் வராங்க, லேட் ஆகிடும். அப்போது சுஹாசினி மேமும் மணி சார் ரொம்ப டென்ஷனாக அங்கே இருக்காங்க. நான் கேட்டேன், என்ன கேட்டேன், இல்லை ப்ரொடியூசர்லாம் வரத்துக்கு லேட் ஆகுது, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்க வந்தால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போது எங்கிட்ட கேட்டாங்க ஓடி வந்து, ஏதாவது பண்ணுறீங்களா? நான் சொன்னேன், ஐயே என்ன மிமிக்ரி எல்லாம் பண்ணுறது, அது வேண்டாம். இல்லை நீங்கள் லொக்கேஷனில் யாருமா அது எல்லாம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஹாசினி தான் சொன்னாங்க. அப்போ நான் பார்த்தபோது ஏதோ சும்மா பிரபு சார் மாதிரிலாம் எதாவது சொல்ல. அப்போ பிரபு சார் இருக்காருங்க. அப்போ நான் ஒரு பேப்பரில் எழுதி பிரபு சாருக்கு அனுப்பினேன். சார் இப்படி காட்ட சொல்கிறாங்க, சும்மா நம்ம லொக்கேஷனில் நடந்த ஏதாவது அப்படி சொல்லாமா. அவர் தான் ஃபஸ்ட்டு பெர்மிஷன் கொடுத்தேன், காட்ட ப்ளீஸ் 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 பண்ணுங்க சொல்லி. அதுதான் எனக்கு அது ஒரே ஒரு விஷயம் ஐ வில் நெவர் ஃபர்கெட், which is like sir, before that they started a hotel in Kerala. The hotel's name is Mani Pasikidhu Mani. இப்போ ஒரு வாரம் முன்னாடி அவருக்கு அனுப்பி கொடுத்தேன். இப்போ இந்த சைடுல என் போட்டோ, அந்த சைடுல அவர் போட்டோ, மணி பசிக்குது மணி, கடை பேரு மணி பசிக்குது மணி. After that, because that thing that நீங்க சொன்னீங்க காலையில பசிக்கல அப்படின்ட்டு, but Prabhu told you that please சாப்பிடுங்க இப்பயே because once shooting ஆரம்பிச்சதுனா சாப்பாடு கிடைக்காது அப்படின்ட்டு. That was too funny. It was like the way you did it and you mimicked everybody. இல்ல அதுல வந்து ஒரு 75% உண்மை, 25% கொஞ்சம் நம்ம ஆட் பண்றது. அதுதான். பட் என்னன்னா அடுத்த நாள் கிளைமேக்ஸ் அன்னைக்கு ஆல் மார்னிங் 4 o'clock எல்லாரும் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு எல்லாருக்குமே மேக்கப் 4 o'clock மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி 6 o'clock ஃபர்ஸ்ட் ஷோட்டுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கணும். அன்னைக்கு ஃபுல் கிளைமேக்ஸ், அத்தனை ஹார்ஸ், thousands of ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்போ பிரபு சாருக்கு முன்னாடியே தெரியும், மணி சார் வந்து பிரேக் சொல்ல மாட்டார், இப்படி போயிட்டே இருப்பார். அப்போ சாப்பிட்றதுக்கு கிடைக்காதுங்கிறதுக்காக தான் அவர் முன்னாடி நாளே பிரியாணி வாங்கி ரெடியாக்கி வச்சுருந்தார். காலையில் எல்லாம் சூடு பண்ணி, அதுதான் என்கிட்ட கேட்டதெல்லாம் கரெக்டு தான். அந்த கேரவனில் ஏறா கொஞ்சம் நீங்களும் சாப்பிட்றீங்களா பிரியாணி, காலைல 5 மணிக்கு நான் சொன்னேன், இப்போ வேண்டாம் அதுக்கு. பட் காளிதாஸ், வாட் இஸ் த ஆர்ட் ஆஃப் மிமிக்ரி? நீங்கள் வந்து சப்போஸிங் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ கிளாஸ் டு சம்படி ஹூ டசன்ட் நோ, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் தட் இந்த மிமிக்ரியில் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? அப்பா பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருந்தது சார். பட் ஹவ், பிகாஸ் ஆக்டிங் அப்பா பார்த்தேன்னு சொல்லலாம், பட் மிமிக்ரிங்கிறதுல மிமிக்ரி சார் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா இன் காலேஜ் சார் ஐ நெவர் ஃபிட் இன் டு எனி கேங். இன் காலேஜ் ஃபஸ்ட்டு போகும்போது ஐ ஃபெல்ட் லைக் நான் எப்போவுமே தனியாக இருக்கேன், யாரு கூடயும் சேர முடியல, அப்படி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படி இருக்கும்போது ஐ ஹேட் டு ஃபிட் இன் சம்ஹவ். See, that guy is singing, இவன் டான்ஸ் ஆடுறான், இவன் இது பண்ணுறான், நம்ம என்ன பண்ணால் க்ரௌட் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கும் சார். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் சரி வை நாட். தென் ஐ ஸ்டார்டட் வாட்சிங் லாட் ஆஃப் மிமிக்ரி ஷோஸ், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம். அதில் வந்து மெயின்லி அசார், ஹீஸ் ஃப்ரம் சென்னை ஒன்லி. ஸோ ஹீஸ் வெரி குட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஆல்சோ. ஸோ அசார் அண்ணா ஷோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். ஸோ அந்த டைமில் அவர் வந்து பண்ணுற இதெல்லாம் எல்லாமே பெக்யூலியராக இருக்கும். சூர்யா சார் மாதிரி நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, விஜய் சார் மாதிரி, அஜித் சார் மாதிரி, மாதவன் சார் மாதிரி எல்லாம் பயங்கர பெக்யூலியரான வாய்ஸஸ் எல்லாம் பண்ணுவார். ஸோ நான் யூஸ் டு கீப் லிஸ்னிங் டு த திங். அப்படி பார்த்து திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஷோவில் வந்து காலேஜ் இவெண்ட்டில் வந்து ஐ டோல்ட் மை ஃப்ரெண்ட், மச்சான் நான் சும்மா மிமிக்ரி ஸ்டேஜில் பண்ணட்டேன் அப்படின்னு. Till then I have not tried, I have not done it anywhere. வீட்ல பண்ணிருக்கீங்க? நான் எங்கேயுமே பண்ணதில்லை. நான் என்னோட ரூம்ல மட்டும், என் ரூம்ல மட்டும் நானே ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஷோல வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து he wanted to make a fool out of me, so he said okay மச்சா போடா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிளப்பி விட்டான். On stage I went, I did it, everyone was like என்னடா செம்மையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு around 500-600 kids were there, they all were clapped for me. அப்படியே நெக்ஸ்ட் வீக் வந்து there was a huge event in our college with around 5,000-6,000 students, ovations ன்னு சொல்லிட்டு